ஆன்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து 1 by 1 நீங்க வந்து சொல்லலாம். சரிங்களா? இல்லாட்டா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல கூட நீங்க வந்து உங்க ஆன்சரை வந்து டைப் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வேற ஏதாவது ஜாயின் பண்ண வேண்டியதாலும் ஜாயின் பண்ணிட சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நான் பேசுற கேட்கலையா? நாட் ஆடிபிள்னு சாட் பாக்ஸில் போட்டிருக்காங்க ஜாகிர் ஹுசன். யாராவது சொல்லுங்க, நான் பேசுறது கேட்குதா கேட்கலையா? மே ஆடிபிள் டு யூ? கேக்குது சார். கேக்குதுங்க சார். ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்னதான். நீங்கள் வந்து 4 பார்ட்டாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு நார்மல் நோட் எடுத்தாலும் வந்து இப்போ வந்து 25 கொஸ்டின்ஸ் மாதிரி ஃபோர் செட் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களே 1 போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் ஏபிசிடி நோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து நீங்கள் ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? நான் டெஸ்ட் முடிச்சோன்னு கேட்பேன், நீங்கள் எத்தனை கொஸ்டின் இருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பிவிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஓகேங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த பிரசன்ட் சிபிஐ டைரக்டர்? அதாவது மத்திய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? அதாவது நீங்க இப்ப பார்க்க போற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் நீங்க. சரிங்களா? 10 செகண்ட்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் ரீட் பண்றதுக்கு, பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் தான் ஒரு கொஸ்டினுக்கு. தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா நான் ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ மத்திய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் இந்த கொஸ்டின் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிபிஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சிபிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே வந்து நீங்கள் வந்து சப் ஆன்சர்ஸ், அதாவது சப் டிவிஷன் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஹூ இஸ் த பிரசன்ட் சிபிஐ டைரக்டர் இன் த சென்ஸ் சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே ஓகே. செகண்ட், the international ENI award 2020 was recently awarded to whom அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஸோ 2020ஆம் ஆண்டு சர்வதேச இஎன்ஐ விருதானது யாருக்கு வழங்கப்பட்டது? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். CNR ராவ் சார். வெரி குட், வெரி குட். நீங்க டைப் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ இஎன்ஐ அவார்டுங்கிறது என்னன்னா யார் கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா சிஎன்ஆர் ராவ். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ who is the only Indian company that has been able to develop this monoclonal antibody therapy? அதாவது ஓரின நகல் நோய் எதிர்ப்பு பொருள் சிகிச்சை முறையை உருவாக்கியுள்ள ஒரே இந்திய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் கிப்லாவான்னு பார்க்கலாம். கிப்லான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. ஸோ ஆன்சர் வந்து சைடஸ் கேடிலா. ஓகே, நிறுவனம், அந்த குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சைடஸ் கேடிலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின்ஸ்.
which country has the highest smoking population in the world? உலக அளவில் மிக அதிக எண்ணிக்கையில் புகைப்பிடிப்பவர்களை கொண்டுள்ள நாடு எது? சார் இந்தியா. இந்தியாவா? ஓகே, இல்லைங்க, சைனா. இதுல நம்மளோட மக்கள் தொகை அதிகம் தான். ஸோ வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க மக்கள் தொகை நம்மளோட அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கங்கள் மற்ற இதில் வந்து அவங்க அதுலேயும் நமக்கு வந்து முன்னாடி தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து இப்போ இந்த இயர் 2020-21 வந்து அதிகமாக பேசப்பட்ட கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஒரு முதலிடத்துல இருக்குங்களா? சரிங்களா? ஸோ வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின் தெரியல, நான் சொல்றது இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வரப்போற எக்ஸாம்ல வந்து ஏதாவது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் தெரியல, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு, சீனாவை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நீங்க டைரக்டா சீனாவை கிளிக் பண்ணிருங்க, ஒரு டிப் மார்க் பண்ணிருங்க. நான் சொல்றது வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வெல் நோனா தெரியாம இருந்தா மட்டும் நீங்க யூ கேன் செலக்ட். ஓகேங்களா? ஏன்னா இந்த கரண்ட் 2020-21 வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள டேஸ் அதிகமா வந்து டிஸ்கஷன்ல இருக்கிற கண்ட்ரில வந்து சீனா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். சாஜி என்எம் ஃப்ரம் கேரளா இஸ் கால்ட் அஸ். கேரளாவை சேர்ந்த என்எம் சாஜி அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கொஸ்டின் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல தாராளமா டைப் பண்ணலாம். சரிங்களா? கேரளாவை சேர்ந்த என்எம் சாஜி அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வேகத்தின் நாயகன் சொல்லியிருக்கீங்க, ஸ்பீட்மேன் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து டியூபர் மேன், அதாவது கிழங்கு பயிர்களின் நாயகன். ஸோ அப்போ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கிழங்கு பயிர்களின் நாயகன், தண்ணீரின் நாயகன், தேன் நாயகன், வேகத்தின் நாயகன். இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஒரே கொஸ்டின் 4 கொஸ்டின் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ நான் மற்ற இருக்க பேலன்ஸ் 3 கொஸ்டினுக்கும் நீங்க வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா வெல் அண்ட் குட். அது உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டியூபர் மேன், வாட்டர் மேன், ஹனி மேன், ஸ்பீட் மேன், இதெல்லாம் யாரை சொல்றாங்க அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட். Which state is the largest recipient of foreign direct investment in India? அதாவது இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்ற மாநிலம் எது? இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்ற மாநிலம் எது? Which state is largest recipient of foreign direct investment in India? கர்நாடகா. மகாராஷ்டிரா. ஓகே, செக் பண்ணலாம். வெயிட். குஜராத். கர்நாடகாவும் இல்லை, மகாராஷ்டிராவும் இல்லை. ஆன்சர் வந்து குஜராத். ஸோ குஜராத் வந்து இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க படிக்கும்போது, இப்போ குஜராத் மாநிலம் இருக்கு, அதோட தலைநகரம் இது, அங்கே யார் இப்போ ரூலிங் பார்ட்டியில இருக்காங்க, அது ரிலேட்டடா உள்ள ஆர்டிகிள். சரிங்களா? அதையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். சரிங்களா? எப்பவுமே ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து உங்களுடைய அந்த அவங்களுடைய மாநிலத்தை பத்தின சிறப்பு பண்புகள் அந்த வேற ஏதாவது இருக்கான்னு அதையும் நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே. வைசாக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் த மெமரி. அதாவது வைசாக் தினமானது யாரின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது? மகாவீரர் சார். மகாவீரருங்களா? ஓகே. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஓகே. அதாவது நான் என்ன கேட்டேன்னா, வைசாக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் த மெமரி ஆஃப் யாருக்காக? வைசாக் தினமானது யாரின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி, சாய்பாபாவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மகாவீரத்து இல்லம்மா, புத்தர்மா. ஆன்சர் வந்து புத்தர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ
Mossad is a spying agency in, அதாவது இன் வேர் ஆர் இன் கேட்கலாம் சரிங்களா. அதாவது மொசாத் என்பது எந்த நாட்டினுடைய உளவு நிறுவனமாகும். ஸ்பையிங் ஏஜென்சினா உளவு நிறுவனம் சரிங்களா. அந்த உளவு நிறுவனம் இப்போ இந்த மொசாதுங்கிறது வந்து எந்த நாட்டோட ஸ்பையிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க கேக்குறாங்க. இந்த சார் கொஸ்டின் வந்து இஸ்ரேல் சார், இஸ்ரேல், ஐ திங்க் இஸ்ரேல் சார். ஓகே ஓகே வில் செக் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு ரீசெண்டா வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பையிங் ரிலேட்டடா வந்து நம்மளுடைய நம்ம பேசுற நம்ம கால் பண்றது நம்மளுடைய தொலைத்தொடர்பு வந்து உளவு பார்க்குறாங்க, ஸ்பைங்க போயிட்டு இருக்கு, நம்மளுடைய மெயில வந்து ஸ்பை பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம உளவு வந்து அதிகமாக பண்றாங்க அப்படின்னு நிறைய வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் மட்டும் ரொம்ப நிறைய இதாகிட்டு இருக்கு, உருவாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க எதிர்பார்க்கலாம். இது நாட் சொல்றது மொசாட் மட்டும் தான் கேட்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய உளவு அமைப்புகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும். ஸோ இதெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்து நெட்ல நீங்க பார்க்கலாம். அதுல வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் இஸ்ரேல். வெரி குட் சார், நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர், வெரி குட், இஸ்ரேல். ஸோ மொசாத் வந்து இஸ்ரேலோட ஸ்பையிங் ஏஜென்சி. ஓகேங்களா. ஆனா அந்த மொசாத்ன்ற அந்த நேம் வச்சுதாங்க சார் நான் கண்டுபிடிச்சேன். மத்ததெல்லாம் இங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது. மொசாத்ன்ற பேர் வந்து அந்த அரபிக் மொழி, அதனால அந்த மீன் பண்ணி நான் சூஸ் பண்ணேன் சார். வெரி குட் சார். ஏன்னா எப்பவுமே எல்லா கண்ட்ரியுமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதோட ஹெட் குவார்டர்ஸ் ஆல்ரெடி சொன்னல, அதே மாதிரி லாங்குவேஜ், ஹெட் குவார்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ 9th கொஸ்டின் இஸ் the World Health Organization will establish the first biohub facility at in where? உலக சுகாதார அமைப்பானது முதல் உயிரி மைய வசதியை எங்கு நிறுவன உள்ளது? அதாவது பிளானிங், ஓகேங்களா, நிறுவ உள்ளதுன்னு தான் கேட்டிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பானது முதல் உயிரி மைய வசதியை எங்கு நிறுவ உள்ளது? ஓகே, நீங்க ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ் இந்தியாவா சார்? ஓகே, பார்த்துடலாமா, செக் பண்ணிடலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் இஸ் சுவிட்சர்லாந்து. ஒரு மேம் சொன்னாங்க, கரெக்ட், வெரி குட் மேம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின். இந்த ஸ்மார்ட் கிச்சன் சொல்றாங்க இந்தியாவில் சரிங்களா. அந்த ஸ்மார்ட் கிச்சன்ஸ் ஸ்கீம் இஸ் ஹாஸ் பீன் லான்ச்ட் அட் இன் இந்தியா வேர்? பொலிவுறு சமையலறை திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இது இந்தியான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பொலிவுறு சமையலறை திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டது? The smart kitchen scheme has been launched in where? What is answer? Okay, we'll check ma'am. Check பண்ணிடலாம். தெலுங்கானாவா? ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் கேரளா. ஸோ கேரளால இந்த மாதிரி நீங்க கேரளா பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக பேசப்படுற மாநிலம், அதிகமாக வந்து இந்த அப்போசிஷன் போராட்டம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு இன்கேஸ் வந்து நமக்கு ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க, இந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து அடிக்கடி எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு வந்து அதாவது அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஸ்டேட்ல மட்டும். ஸோ அதனால வந்து அந்த நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு, நான் சொல்றது யூபிஎஸ்சிக்கு வந்து நீங்க நல்லா கேரளா வந்து நீங்க யூ ஹவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சவுத் சைடு சொல்ற இந்தியாவை வந்து நார்த் சவுத்தும் பிரிக்கும் போது சவுத்துல வந்து அதிக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது நீங்க வந்து கேரளாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நார்த்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது டெல்லி அண்ட் மத்திய பிரதேஷ் இது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். தென் குஜராத், இந்த 3 ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃபார் யூபிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க வந்து கேரளா இந்த மாதிரி சவுத்தை பிரிக்கும் போது கேரளாக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஓகே ஓகே, யுவா ஐஷு ரைஸ் த ஹேண்ட். என்னமா டவுட்டா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம கன்டினியூ பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. த பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் அவார்ட் வாஸ் ரீசன்ட்லி அவார்டட் டு ஹூம்? சமீபத்தில் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் என்ற விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ், அது ஆப்ஷன்ல பாருங்க. அமர்த்தியா சென், ரகுராம் ராஜன், உதித் பட்டேல், ஜின் ட்ரீஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து எதோட ரிலேட் ஆவாங்க? எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டிவிட்டி ஆவாங்க? வெரி குட் வெரி குட். ஸோ
ரகுராம் ராஜனா சார். ஓகே, செக் பண்ணிடலாம், ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஓகே, அமர்த்தியா சென். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, அமர்த்தியா சென். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 12th, Andy Jassy is to become the new chief executive officer of which branding company or any brand company. Okay, so Andy Jassy அவர்கள் எந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட உள்ளார்? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜூன் மந்த் பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின். சரிங்களா, ஒருவேளை அவங்க வந்து ஜூலை மந்த்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி கண்டினியூட்டியா தான் இருக்கும். சரிங்களா, ஜனவரியோட பிப்ரவரியில வரலாம், பிப்ரவரியோட மார்ச்ல வரலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஜூலையோட, இப்போ நம்ம ஜூன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜூலை பார்க்கும்போது இவங்க வந்து நியமிக்கப்பட்டார்னு வரலாம். சரிங்களா, இல்லைன்னா வேற யாராவது நியமிக்கப்பட்டிருக்கலாம் வரலாம். அதனால வந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும். ஸோ ஆண்டி ஜெசி அவர்கள் எந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசானோட தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா வந்து நியமிக்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரீசன்ட்லி தாராவி மாடல் வாஸ் பிரைட்ஸ் ஃபார் விச் ஸ்கீம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, ஸோ தாராவி முன்மாதிரியானது எதன் காரணமாக போற்றப்பட்டது? தாராவின்னு என்னன்னு தெரியல, காலா படத்துல வந்து அந்த பர்டிகுலர் நிறைய மூவில சொல்றாங்க, நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ தாராவி முன்மாதிரியானது எதன் காரணமாக போற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, மதிய உணவு திட்டம், கோவிட் கட்டுப்பாடு, குடிசை மாற்று வசதி, குடிநீர் குழாய் வசதி எல்லாமே இருக்கு. குடிநீர் குழாய் வசதி. குடிநீர் குழாய் வசதிங்களா? செக் பண்ணிடலாம். ஓகே, செக் பண்ணலாம். பி சார். ஆப்ஷன் ஏ சார். இல்ல, கோவிட் ஓகே, ஆன்சர் வந்து கோவிட் கண்டெய்ன்மெண்ட். கோவிட் கண்டெய்ன்மெண்ட் வந்து அங்க வந்து ரொம்ப ட்ரீட்டிங் பண்ண விதம் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருந்தது. ஏன்னா வந்து அங்க வந்து எந்த வசதியும் அந்த அளவுக்கு இருக்காது. இதனால வந்து கோவிட் வந்து அழகா கொண்டு போனாங்க. ரொம்ப அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெட்டரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாம். 14th question. The Yuva scheme was recently by the which of the following ministry? யுவான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, கரெக்டா? Sorry, Yuva scheme was recently by the which of the following ministry? யுவா திட்டமானது பின்வருள்ள எந்த அமைச்சரகத்தால் தொடங்கப்பட்டது? டிஸ்ப்ளே தெரியலங்க. டிஸ்ப்ளே தெரியலீங்களா? போட்டோ தெரியுதுங்க சார். டிஸ்ப்ளே இப்ப தெரியுதுங்களா? சார் தெரியுது. ஓகே, ஓகே, சோ யுவா ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுவா ஸ்கீம்னா என்ன ஐடியா இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. ஸோ யுவா ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கல்வி. ஓகே சார், ஸ்கிரீன் தெரியலைங்க சார். மேம் நல்லா செக் பண்ணி பாருங்க மேம், ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல இல்லையா? அதர்ஸ் வேற மத்தவங்களுக்கு தெரியுதுங்களா மேம்? எல்லாரும் இப்ப தெரியுதுங்க சார். ஓகே மேம், தெரியுதுங்க சார். ஓகே, லென்த்தா போகுது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. ஓகே, இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யுவா ஸ்கீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யுவா ஸ்கீம்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, யார் கொண்டு வந்தாங்க, எப்படி எதனால அதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ யுவா ஸ்கீம் இஸ் பாத்தீங்கன்னா யங் அப்கமிங் வெர்சலைட் ஆத்தர்ஸ். இதை வந்து லான்ச் பண்ணது வந்து நான் நரேந்திர மோடிஜி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃபுல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை வெறும் இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி போகாம இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். யுவா ஸ்கீமை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் யுவான் நோட் பண்ணிட்டு எலாபரேட் நீங்க போட்டுக்கோங்க. நீங்க அப்புறம் மட்டும் ஃப்ரீயா இருக்கும்போது சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 21 அப்படின்னு ஒரு அந்த வார் கேம் இஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ் பை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 21 வார் கேம்ஸ் என்பது
எந்த அமைப்பினுடைய ஒரு ராணுவ பயிற்சியாகும்? ஒவ்வொரு ராணுவத்துக்குமே ஒவ்வொரு விங் என்ன சொல்றது ஆர்மி விங் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பயிற்சி வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கும். இப்போ நார்மலா பல் டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. டென்டலிஸ்ட், ஒரு வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி. ஸோ பயிற்சி கொடுக்குற பயிற்சியை வந்து நீங்க எந்த இதுக்கு பார்க்கணும், சரிங்களா? இதுல வந்து நிறைய இருக்கு. நார்த் அட்லாண்டிக் இருக்கு, யூரோப்பியன், G20, பிரிக்ஸ். ஸோ இதுல ஆன்சர் என்னன்னா G20 டைப் பண்ணிருக்கீங்க, பி. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரெடி ஆர்கனைசேஷன். ட்ரெடி ஆர்கனைசேஷன் ஒப்பந்த அமைப்பு, வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு. இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லா இதுலயும் ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எங்கெங்க யாரும் பிராக்டிஸ் பண்ண ஜாயின் பண்ணாங்கன்னு ஒரு இருக்கும், சரிங்களா? அதுல எல்லா கண்ட்ரியும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு சில கண்ட்ரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஆன்சர் எடுத்துக்க கூடாது. யார் ஆர்கனைஸ் பண்றா, யார் வந்து மெயின் கேரக்டரா இருக்காங்கிறத பார்க்கணும், சரிங்களா? படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் ஹியூமன் கேஸ் ஆஃப் H10N3 bat flu was recently founded. கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டீங்க ஆன்சர். பறவை காய்ச்சலின் முதல் தொற்று எங்கு பதிவானது? ஓகே, சைனா. இது ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், the Kappa variant virus was found at. கப்பா எனும் கொரோனா வைரஸின் மாற்று உருவானது எங்கு கண்டறியப்பட்டது? முக்கியமா ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ வந்து அப்கமிங் குரூப் 1 இதை யாராவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, குரூப் 1 குரூப் 2ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சைனா இந்தியா. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சயின்டிபிக் கொஸ்டின், இந்த ஆக்சிஜன் செறிவூட்டிகள் ஒரு டாபிக் இடையில நியூஸ்ல மேஜரா பேசிக்கிட்டாங்க. ஸோ ஆக்சிஜன் செறிவூட்டிஸ், இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். எஸ்ஏ கொஸ்டின்ஸ் சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்க ஹவ் டு நல்லா நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ எந்த மாற்று உருவானது சொன்னாங்கல்ல, வேரியன்ட் சொல்லி, ஸோ அதெல்லாம் வந்து எங்கெங்க உருவானு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து கியூர் பண்றதுக்கு, இல்லைன்னா அதை வந்து அதற்கு பாசிபிலிட்டிஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாமே நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ த கார்டியன் மினிஸ்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் ரீசென்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் அட் வேர் இன் இந்தியா? ஓகே, மாவட்டங்களுக்கான காப்பு அமைச்சர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. ஓகே, செக் பண்ணிடலாம். அஸ்ஸாம் மேம், எஸ், அஸ்ஸாம் தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஸோ த கார்டியன் மினிஸ்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாஸ் ரீசென்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் அட் அஸ்ஸாம் இன் இந்தியா. ஓகே, ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தோட தலைநகரம், ஹெட் குவார்ட்டர்ஸ்? மிசோரம். வெரி குட். ஓகே ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். which one of the following days is correctly matched? இத சொல்லுங்க பாப்போம். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? உலக பால் தினம் ஜூன் 2. உலக மிதிவண்டி தினம் ஜூன் 3 தானேங்க சார் வரும்? மிதிவண்டி 3 காணுமே. சுற்றுச்சூழல் 5ங்க சார். கொஸ்டின் ஒழுங்கா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது தான் கேட்டிருக்கேன், சரிங்களா? ஆமா, அப்படிங்கிறாங்க. So which one is the following days as correctly matched? சரிங்களா? உலக சுற்றுச்சூழல் தினம். ஃபாஸ்டிங் சார். உலக பவளப்பாறை தினம் சார். உலக பவளப்பாறை தினம் சார். ரைட். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, சோ இப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பவளப்பாறை தினம் கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்போ உலக பால் தினம் எப்போ? வேர்ல்ட் மில்க் டே எப்போ? ஜூன் 1ங்க சார். ஓகே, அப்போ வேர்ல்ட் பைசைக்கிள் டே சார். மிதிவண்டி 3 ஜூன் 3. உலக சுற்றுச்சூழல் ஜூன் 5ங்க சார். வெரி குட். சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஒரே கொஸ்டின்ல உங்களுக்கு நாலு கொஸ்டின் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பவளப்பாறை தினம் தான் கரெக்டான சரியாக பொருந்திருக்கு, சரிங்களா? வேர்ல்ட் ரீஃப் டே. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் கண்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி டிசைடட் டு எண்ட் இட்ஸ் 2 பேபி பாலிசி? அதாவது சமீபத்தில் தனது 2 குழந்தைகள் கொள்கை கைவிட முடிவு செய்த நாடு எது? சீனா சார். சீனா. வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் எந்த நாட்டில் வந்து 2 குழந்தை தான் அலௌடு அப்படிங்கிற அந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த கண்டிஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். உணவு தட்டுப்பாடு,
மருத்துவ பராமரிப்பின்மை, இந்த மாதிரி நிறைய என்னென்ன ப்ராப்ளத்தினால இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சீனாவை பத்தி படிக்கும்போது அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சைனா. ஓகே, சீனா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அருண் குமார் மிஸ்ரா வாஸ் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஓகே, செக் பண்ணிடலாம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தான். அருண்குமார் மிஸ்ரா அவர்கள் எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஓகே, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எங்க இருக்கு? டெல்லி சார். ஓகே, அப்ப மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம்? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். நோட் பண்ணிக்கோங்க, நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் வரும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மத்திய சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் இருக்குங்களா? ஸோ அதை வந்து யார் ஃபாலோ பண்றா, எந்த ஸ்கீம் கீழே வருது, அதாவது எந்த கமிஷன் கீழே வருது அப்படிங்கிற அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மூணையுமே நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். 22. The new super specialty hospital was recently been proposed at in where? தமிழ்நாட்டுல எங்க சொல்லிருக்காங்க சொல்லுங்க. பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை. அதாவது கொஸ்டின் நல்லா இன்னொரு தடவை பார்த்துக்கணும். சரிங்களா? பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையானது எங்க அமைக்கப்பட உள்ளதாக முன்மொழியப்பட்டது அப்படின்னு. மதுரை தான் சார். கோவை சார். கோவை சார். சென்னைங்க. ஆன்சர் வந்து சென்னை. அதாவது நீங்க மதுரை சொல்லும் போது மதுரையில எந்த ஹாஸ்பிடல் ப்ரொபோஸ் பண்ணாங்க? எய்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேற பிராண்ட்ல வந்துரும். சரிங்களா? மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற டேர்ம் கீழே வந்து எந்த ஹாஸ்பிட்டல் எந்த பிளேஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The new Kalaignar Memorial Library has been proposed at in where in Tamil Nadu? கலைஞர் நினைவு நூலகமானது எங்கு நிறுவப்பட உள்ளது? சார் மதுரை. ஒரு நிமிஷம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் பார்க்கிறேன். எஸ், ஆன்சர் இஸ் மதுரை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state has topped the recent SDG index 2020 and 2021? 2021 ஆண்டிற்கான நிலையான மேம்பாட்டு இலக்குகளை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எந்த யூனிட்ல வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். I think Kerala, sir. ஓகே, கொஸ்டின் பார்த்தலாம். தமிழ்நாடு. கேரளா. ஆன்சர் வந்து கேரளா. சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின். சரிங்களா? HDI அப்படின்னா என்ன? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பின்தங்கிய மாவட்டம் இது தமிழ்நாட்டுல? தர்மபுரி. தமிழ்நாட்டுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல எந்த மாவட்டம்? அரியலூர்னு ஒரு மாவட்டம் இருக்கு. சரிங்களா? அந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்வி அறிவு அந்த மாதிரி, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் அதை சார்ந்த வளங்களை குறித்து தான் அந்த HDI இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல வந்து பின்தங்கிய மாவட்டம் அரியலூர். அது மாதிரி வேற ஏதாவது ஹையஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் கேட்டகரி இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து யூனிட் 9ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். டிஎன்பிசியில் சொல்றேன், HDI டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதே மாதிரி இப்போ என்ன கேட்டிருக்காங்க? SDG இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? இண்டெக்ஸ் SDI இண்டெக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நிலையான மேம்பாட்டு இலக்குகள். வெரி குட் சார், வெரி குட் சார். அதாவது பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? இதுல வந்து மேம்பாட்டா இருக்கிற மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா. சரிங்களா?
இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது HDI இண்டெக்ஸ் சொன்னால, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய இருக்கு. சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று வரும். ஓகேங்களா, அவங்க வந்து வேர்ல்டு வைட் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து இந்தியா எந்த ரேஞ்சில் இருக்கு, HDI இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ல இருக்கு, நம்பர்ல இருக்குன்னு பார்க்கணும். டாப்ல என்ன இருக்கு, அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா HDI இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே மார்க் 50 அப்படி எடுத்துக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது சம்திங் ஏதாவது ஒரு மார்க் ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 பேர் வந்து ஒரே கொடுத்தாங்கன்னா 3 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் 3 இருக்காது, 4th தான் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது ஜென்ரல் அபார்ட் ஃப்ரம் இதில் போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறணும். சரிங்களா, SDI இண்டெக்ஸ், HDI இண்டெக்ஸ், சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, மூவிங் டு தி 25 questions. The space missions by NASA, Da Vinci Plus and variation are aimed at எதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து டாவின்சி பிளஸ் மற்றும் வெரிட்டாஸ் எனப்படும் நாசாவின் விண்வெளி திட்டங்களானது எந்த கிரகத்திற்கு அனுப்பப்பட உள்ளது? நம்ம ப்ரீவியஸ் யூபிஎஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ரிச்சர்ட்சன்ஸோட ஸ்கீம் என்னென்ன, அவர் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்க, அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து இதோட நாசாவோட பிளான் என்ன, நாசாவோட ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னமா சொன்னீங்க? செவ்வாயா? ஓகே, செவ்வாய். ஸோ ஆன்சர் வீனஸ், வெள்ளி. இப்போ யாரோ ஒன்று சொன்னீங்க, கரெக்ட், வெரி குட்மா. ஸோ வெள்ளி, வீனஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நாசாவோட ஸ்கீம் என்னென்ன, அவங்க என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்தோம்? 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எல்லாமே நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது நீங்க எவ்வளவு உங்களை நீங்க சப்ஜெக்ட் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்க இப்ப எந்த லெவல்ல இருக்கீங்க, என்ன லெவல்ல இருக்கீங்க செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்களா? நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு அவுட் ஆஃப் 25 நீங்க எவ்வளவு? Sir, your voice is breaking, sir. சோ இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? ஒரு கால் வந்துருச்சு. Yes, yes sir, clear sir. So far we have discussed 25 questions. சரிங்களா, இந்த 25 questionsல how much you have scored? What's your score? நீங்க நோட் பண்றீங்களா எல்லாரும்? நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த செக்ஷன் அப்படி நீங்க 4 டிவைட் பண்ணிக்கணும். 25 டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்களே வந்து ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா வந்து நீங்க ஒரு கன்க்ளூஷன் வாங்க. அவுட் ஆஃப் 25 நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம்னு பாத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க வச்சதுல நீங்களே உங்களை ரேங்கிங் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ மூவிங் டு த செகண்ட் பார்ட். இதுல யாராவது வந்து அவுட் ஆஃப் 20க்கு மேல எடுத்திருக்கீங்களா? 25க்கு வந்து அவுட் ஆஃப் 20 யாராவது எடுத்திருக்கீங்களா? 25 20க்கு மேல யாராவது ஆன்சர் பண்ணி கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கா? அப்படி இருந்தா நீங்க கரெக்டா போறீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டா நீங்க வந்து இன்னும் நிறைய நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, you have to focus more in current affairs. ஓகேங்களா, ஓகே, செகண்ட் பார்ட் போயிடலாம். ஓகே, so next question. Who is started the second spot among with Tamil Nadu in the recent Nidhi Aayog SDG Index 2020-2021? நிதி ஆயோக்கின் சமீபத்தில் வெளியிட்ட 2020-21 ஆண்டிற்கான நிலையான மேம்பாட்டு இலக்கு குறியீட்டில் தமிழ்நாட்டுடன் சேர்ந்துள்ள 2ஆம் இடத்தில் உள்ள மாநிலம் எது? தெலுங்கானா சார். தெலுங்கானாவா? ஓகே, செக் பண்ணலாம். Himachal Pradesh. ஓகே, செக் பண்ணிடலாம். வெயிட், Maharashtra. நீங்க எதுவுமே இதுல கரெக்டா வரல. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்தா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஆன்சர் வந்து நீங்க ஃபைனலா வந்து செகண்ட் இதுக்கு வந்து நீங்க சொல்லணும். சரிங்களா, நெக்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், which state has achieved the no poverty goal? நோட் பண்ணிக்கோங்க, no poverty goal in the recent நிதி ஆயோக் SDG Index 2020-2021. நிதி ஆயோக் சமீபத்தில் வெளியிட்ட 2020-21 ஆண்டிற்கான நிலையான மேம்பாட்டு இலக்கு குறியீட்டில் மறுமையற்ற மாநிலம் எனும் நிலையை அடைந்த மாநிலம் எது? Kerala sir. சார் கேரளா சார். கேரளா. கேரளாவா? ஓகே, எல்லாரும் கேரளா சொல்றீங்க, பார்க்கலாம்.
தமிழ்நாடு. ஓகே, ஸோ தமிழ்நாடு தான் நோ பாவர்ட்டி கோல்ல வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே, தேர்ட் கொஸ்டின். விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே திஸ் இயர் அட் த குளோபல் லெவல்? இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலக அளவில் ஏற்பாடு செய்துள்ள நாடு எது? சைனா சார். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம், வெயிட் பண்ணுங்க. மியான்மர் சார். பாகிஸ்தான். எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, பாகிஸ்தான். அப்பப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். டிஎம் காளியண்ணன் கவுண்டர் who was the recently seen in the news is the main reason. சமீபத்து செய்திகளில் வந்து தென்பட்ட டிஎன் காளியண்ணன் என்பவர் யார்? தமிழ்நாடு லெவல்ல டிஎம் காளியண்ணன். டிஎம் காளியண்ணன்ங்கிறவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசியான முன்னாள் உறுப்பினர். ஓகேங்களா? த லாஸ்ட் சர்வைங் மெம்பர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஓகே, நோட் பண்ணிக்க, இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பழனிக்குமார் வாஸ் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் அஸ். தமிழ்நாடு லெவல்ல உள்ள கேள்விகள் இது. சரிங்களா? பழனிக்குமார் அவர்கள் சமீபத்தில் என்னவாக நியமிக்கப்பட்டுள்ளார்? இந்திய தேர்தல் ஆணையர் கமிஷனர். மாநிலத்தின் தலைமை ஆணையர். ஓகே, அப்போ இந்த மாதிரி 4 இதுல பாருங்க, மாநில நிதி ஆணையர் யாருன்னு தெரியணும். அப்போ மாநில நிதி ஆணையர் யாரு, மாநில தேர்தல் ஆணையர் யாரு, மாநில ஊழல் தடுப்பு ஆணையர் யாருன்னு தெரியணும். ஸ்டேட் விஜிலன்ஸ் ஆஃபீஸர், எலெக்ஷன் ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் கமிஷனர், எல்லாருமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மாநில தேர்தல் ஆணையர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா வந்து பழனிக்குமார் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஹூ அஸ்யூம் த பிரசிடென்சி ஆஃப் த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி ரீசென்ட்லி? சமீபத்தில் உலக சுகாதார மன்றத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது? எந்த நாடுங்க சார்? நேபாளம் சார். நேபாளம். ஓகே, செக் பண்ணிடலாம். மியான்மர். இல்ல மேடம், பூடான். நோட் பண்ணிக்கோங்க, பூடான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Which IT company has not touched the 3 trillion amount? ஓகேங்களா? 3 trillion in the market capitalization in India at the present now. ஓகேங்களா? அதாவது தற்போது இந்தியாவில் சந்தை மூலதனத்தில் 3 டிரில்லியன் என்ற மதிப்பை எட்டாத தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் எது? ஆன்சர் தெரிஞ்சுங்களா? சிடிஎஸ். சிடிஎஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நிர்வாக இயக்குனர் யாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதோட தலைமையகம் எங்க இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, இதோட நிர்வாக இயக்குனர், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிடிஎஸ்க்கு எக்ஸ்பேண்டட் ஃபுல் ஃபார்ம் என்னதுங்க சார்? சிடிஎஸ். ஓகே, இது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சிடிஎஸ் வந்து ட்ரான்ஸ்கேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? நான் சாட் பாக்ஸ்ல அப்படியே நான் உங்களுக்கு டைப் பண்றேன், பாருங்க. சிடிஎஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, next question. Who has won the International Booker Prize 2021 recently? சமீபத்தில் 2021 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார்?
ஆப்ஷன் ஏங்க சார். ஓகே, செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி, டேவிட் டியோப். Okay, so next question. Which country writer recently won the International Book Prize for the first time? எந்த நாட்டினை சேர்ந்த எழுத்தாளர் சமீபத்தில் முதன்முறையாக சர்வதேச புக்கர் பரிசினை வென்றார்? ஜெர்மனி சார். ஜெர்மனி. ஓகே, செக் பண்ணிடலாம். பிரான்ஸ் இஸ் கரெக்ட். வெரி குட், பிரான்ஸ் கரெக்ட். ஓகே, 10th கொஸ்டின். சர்வதேச, அதாவது இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா கரண்ட்லி விச் கண்ட்ரி ஹோல்ட் த பிரசிடென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு நவ்? அப்படின்னா சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது ரீசெண்டா? இந்தியா சார். இந்தியாவா? ஓகே, செக் பண்ணிடலாம். ரஷ்யா. இந்தியா தான் கரெக்ட். வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். So the East nuclear fusion reactor belongs to ஈஸ்ட் அணுக்கரு இணைவு உலையானது எந்த நாட்டிற்கு சொந்தமானது? எந்த நாட்டுல இருக்கு? ஈஸ்ட் அணுக்கரு இணைவு உலையானது எந்த நாட்டிற்கு சொந்தமானது சொல்லுங்க. யாவது சொந்தமானதுன்னா சார்ந்தது. இந்தியாவா? சீனா. ஆன்சர் செக் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. சீனா சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் இஸ் சீனா. சீனா தான் கரெக்ட். சரிங்களா? சைனால வந்தா வெரி லார்ஜஸ்ட் ஒன்று. சரிங்களா? அது அங்க இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். The first mobile farmers market program was recently launched at மதுரை சார். மதுரையா? ஓகே, செக் பண்ணலாம். நோ மேம், சேலம். முதலாவது நடமாடும் உழவர் சந்தை திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சேலத்துல தான். சரிங்களா? ஓகே, so which one is the second made in India vaccine? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது கொரோனா தடுப்பூசி எது? கோர்பிவாக்ஸ். செக் பண்ணிடலாம். வெரி குட் மேம், வெரி குட். கரெக்டா சொல்றீங்க. ஸோ கோர்பிவாக்ஸ்ங்கிறதா இந்தியாவில் செகண்டா பண்ணது. அப்போ ஃபர்ஸ்ட் எது பண்ணாங்க? கோவேக்சின் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, செகண்ட் என்ன பண்ணாங்க, தேர்ட் என்ன ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ல வரும். ஓகே, ஸோ 14th கொஸ்டின். த வெல் நோ எக்கனாமிஸ்ட், சரிங்களா, ஜெயரஞ்சன் வாஸ் ரீசன்ட்லி அப்பாயிண்டட் டு த வாட் பொசிஷன்? பிரபல பொருளாதார வல்லுநரான ஜெயரஞ்சன் கீழ்கண்ட எந்த அமைப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார்? சரக்கு மற்றும் சேவை வரி மன்றம். ஓகே, செக் பண்ணிடலாமா? இல்ல, மாநில மேம்பாட்டு கொள்கை குழு, ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5th question. So which state appointed a transgender into the state planning commission for the first time? முதல் முறையாக திருநங்கை ஒருவரை மாநில திட்டக்குழு ஆணையத்தில் நியமித்த மாநிலம் எது? கேரளா. கேரளா சார். ஓகே, செக் பண்ணிடலாங்க. தமிழ்நாடு. முதல் முறையாக திருநங்கையை வந்து மாநில திட்டக்குழு ஆணையத்தில் நியமிக்கிற முதல் மாநிலம் வந்து நியமித்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஓகே, so who has developed the nano fiber based oral tablets called amphotericin B recently? நானோ இலைய அடிப்படையிலான ஆம்ப் எனப்படும் வாய்வழியை உட்கொள்ளக்கூடிய ஆம்போடெரிசின் பி வகை மாத்திரை உருவாக்கிய அமைப்பு எது? அதாவது எந்த நாடுன்னு கேட்கல, அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீரமா, பாரதா, டாக்டர் ரெட்டி லெபார்டரியா, இந்தியா ஐஐடியில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள ஐஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுங்க? பாரத் பயோடெக். பாரத் பயோடெக்ங்களா? ஓகே, செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ்
ஐஐடி ஹைதராபாத், இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஹைதராபாத், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குங்களா. அதாவது இப்போ ஐஐடி வந்து எங்கெங்க இருக்குன்னு தெரியுங்களா? எது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஐஐடி வந்து ஐஐடி சென்னையா, ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி கராக்பூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து எத்தனை பிரான்ச் இருக்கு, டெல்லியா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த ரெட் டூரிசம் இன் த ரீசன்ட் டைம்ஸ்? சமீப காலமாக சிவப்பு சுற்றுலா என்னும் வசதியை வழங்கி வரும் நாடு எது? சீனாங்க சார். சீனாவா? ரெட் டூரிசம். ஓகே, செக் பண்ணிடலாம். ரஷ்யா சார். ஆன்சர் வந்து சீனா. வெரி குட். சீனா சொன்னவங்க கரெக்ட். வெரி குட். 18. So which one is the second bank globally to the offer the facility called SWIFT GPI Instant? இது வந்து நம்ம ஸ்விஃப்ட் ஜிபிஐ என்ற உடனடி பணம் வழங்கும் வசதியை வழங்கிய உலகளாவிய இரண்டாவது வங்கி எது? இதே கொஸ்டின் வந்து HDFCங்களா? ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த யூபிஐ மணி டிரான்சாக்ஷன் இருக்குங்களா, அதை வந்து இந்தியால இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ண கண்ட்ரி எதுங்க? அது நம்ம கண்ட்ரியை பத்தி நம்ம ஒரு இது படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? இருக்காது. அது வந்து இந்த மந்த்துக்கு உள்ளது, சரிங்களா? ஜூலைல உள்ளது. யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து இந்தியா டிரான்சாக்ட் பண்றதை, இந்தியா அமௌண்ட்டை வந்து டைரக்டா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில வந்து அவங்க தேர் அக்செப்டட் இந்தியன் மணியை வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த கண்ட்ரி எதுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்தது தான். சரியா? ஆன்சர் சொல்லுங்க சார். லாஸ்ட் கிளாஸ் நாங்க இல்ல. அப்படிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு அந்த ஃபுல் பிபிடியுமே நாங்க கிளாஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அனுப்புறேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the world first CO2 neutral cement plant was recently set up at which country? கார்பன் டை ஆக்சைடை நடுநிலையாக்க செய்யும் முன்னாடி சொன்ன ஆன்சர் என்னங்க சார்? ஸ்வீட் ஜிபிஐ என்ற உடனடி பணம் வழங்கும் வசதியை வழங்கிய உலகளாவிய இரண்டாவது வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ வங்கி. ஐசிஐசிஐ வங்கியோட தலைமையகம் எங்க இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது முக்கியம். இந்த எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் என்ன? கார்பன் டை ஆக்சைடை நடுநிலையாக்க செய்யும் உலகின் முதல் சிமெண்ட் ஆலையானது எங்க அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஸ்வீடன். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஸ்வீடன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 20. Which country has a plan to build an artificial island in the North Sea in Europe? இந்த ஒரு கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. ஐரோப்பாவில் வடக்கு கடலில் ஒரு செயற்கை தீவை உருவாக்க திட்டமிட்டுள்ள நாடு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி செயற்கை தீவுல எந்தெந்த இடத்துல கட்டியிருக்காங்க யாருக்காவது தெரியுமா? செயற்கை தீவு எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னு? யுஏஇ. யார் சொல்லுங்க? ஐஸ்லாந்துங்க சார். இது அசாமா? யுஏஇ ஆன்சர். டிஸ்ப்ளே தெரியல சார். டிஸ்ப்ளே போட்டோ தெரியலங்க சார். மேம் இந்த ஒரே ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா? தெரியல சார். நோ சார். இல்லைங்க சார், தெரியலைங்க சார். ஓகே சார், தெரியுதுங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். யுஏஇல வந்து நீங்க சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல பண்ணாங்க. அதாவது தீவுங்கிறத வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து பெரிய அர்பன் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. இந்தியா மேப்பை அப்படியே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அது சாரி, வேர்ல்டு மேப்பை வந்து அப்படியே அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. செயற்கை தீவுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அர்பன் லெவல்ல வரும். அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய கண்ட்ரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே.
அப்போ அதாவது இது நிறைய பண்ணிக்காங்கிறது முக்கியமாங்கிறத விட ஐரோப்பாவில் வடக்கு கடலில் பண்ணதுதான் முக்கியம், சரிங்களா? ஸோ ஆர்டிபிக்கல் ஐலாண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி நார்த் சி எங்க இருக்குன்னு தெரியணும், சரிங்களா? ஜியாகிரபி படிக்கும் போது மேப் போட்டு படிச்சாதான் இதுக்கு தெரியும், சரிங்களா? ஸ்கூல் அட்லஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுல வந்து 4th எடிஷன் இப்போ ரீசெண்டா இது பண்ணியிருக்காங்க, அது வாங்கிக்கோங்க, சரிங்களா? அதுல ரீசெண்டா எல்லாமே நமக்கு வந்திருக்கும். அதாவது அதுல வந்து ஸ்கூல் அட்லஸ் வந்து இந்தியான்னு இருக்கும், அது வாங்கிக்கோங்க, அது நல்லா பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைமோனா, ஓகேங்களா? ரைமோனா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இஸ் லொகேட்டட் அட் இன் விச் ஸ்டேட் இன் இந்தியா? ரைமோனா காப்பு காடுகள் எங்கு அமைந்துள்ளது, எந்த மாநிலத்தில்? அஸ்ஸாம். ஓகே, வெரி குட், வெரி குட், சூப்பர். அசாம் சொல்லுங்க, அசாம் தான் கரெக்ட். ஓகே, ஹூ ஹாஸ் won the 2021 நேச்சர் டிடிஎல் போட்டோகிராஃபி அவார்ட்ஸ்? 2021ஆம் ஆண்டிற்கான நேச்சர் டிடிஎல் என்ற புகைப்பட விருதினை வென்றவர் யார்? கல்யாண் வர்மா சார். கல்யாண் வர்மா தான். தாமஸ் விஜயன் சார். வெயிட் பண்ணுங்க, தாமஸ் விஜயன் சொன்னவங்க தான் கரெக்ட், வெரி குட். தாமஸ் விஜயன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் நாலேஜ் எக்கனாமிக் மிஷன், பொருளாதார அறிவு திட்டம் என்ற ஒன்றை தொடங்கிய மாநிலம் எது? பஞ்சாப் சார். பஞ்சாபா? ஓகே, செக் பண்ணலாம். இல்லைங்க, கேரளா. பொருளாதார அறிவு திட்டம் என்ற ஒரு ஸ்கீமை வந்து தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹூ ஹாஸ் ரிலீஸ் த வேர்ல்டு எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2021 ரீசன்ட்லி? 2021ஆம் ஆண்டின் முதல் ஆற்றல் முதலீட்டு அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? இதுல பி சார், உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இல்லைங்க, ஆன்சர் வந்து இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வேர்ல்டு எனர்ஜி கவுன்சில் இருக்கு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்கு, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு. எல்லாமே வந்து அந்த எக்கலாஜிக்கல் ரிலேட்டடா உள்ள சப்டிவிஷன்ஸ், சரிங்களா? ஸோ என்விரான்மெண்டல் போர்ஷன் படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு எனர்ஜி கவுன்சில், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ சர்வதேச எரிசக்தி முகமைங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி. ஸோ E100 ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்ட் வித் the aim of increasing the which category? E100 100 திட்டமானது பின்வரும் எதனை அதிகரிப்பதற்காக நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது? எத்தனால் உற்பத்தி சார். எத்தனால் உற்பத்தி, வெரி குட் மேம், கரெக்ட், வெரி குட். எத்தனால் உற்பத்திங்கிறது தான் கரெக்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து 25 கொஸ்டின் பார்த்தோம், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கோர் என்ன? இப்போ செகண்ட் செஷன் முடிச்சதுல அதுல உங்களுக்கு ஸ்கோர் என்ன? My score 12 sir.
ஓகே, ஸோ யாருமே சொல்ல மாட்டேறீங்க. என்ன ஸ்கோர் பண்ணீங்க? 20 ப்ளஸ் யாரா எடுத்திருக்கீங்களா? 15 ப்ளஸ், 10 ப்ளஸ்? 12 சார் என்னுடைய ஸ்கூல். உங்க நேம் சொல்லி சொல்லுங்க. ஷோப்னா சார். ஓகே, ஸோ இப்போ வந்து வெரி குட் மேம், நல்லா பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நீங்கள் 20 ப்ளஸ் எய்ம் பண்ணணும், சரிங்களா? அடுத்து பண்ணும்போது அடுத்த வர கிளாஸில். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் செஷன் போகிறோம், சரிங்களா? இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க நீங்களே உங்களை நீங்களே எவால்வ் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு கவலையும் பட தேவையில்லை. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான், கற்றுக்கிறீங்க தான், சரிங்களா? தப்பே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் செஷன், சரிங்களா? தேர்ட் செஷன்ல அடுத்த 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, அனூப் சந்திரா பாண்டே has recently been appointed into the what position? அனூப் சந்திர பாண்டே அவர்கள் சமீபத்தில் எந்த அமைப்பின் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார்? சென்ட்ரல், சிவிசி, சிபிஐ? சிவிசி மத்திய ஊழல் தடுப்பு மையமா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்? தேசிய மனித உரிமை. ஆன்சர் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், மத்திய தேர்தல் ஆணையம். ஓகே, நெக்ஸ்ட், which one has become the first country in the world to formally adopt the bitcoin as the legal tender? உலகின் பிட்காயின் அப்படின்னு ஒரு இது இருக்குங்களா? பிட்காயின்னா அந்த காசு இல்லாத கேஷ்லெஸ் மணி, சரிங்களா? எல் சால்வடாருங்க சார். சால்வடார் சார். எல் சால்வடார். சட்டப்படியாக ஒரு அதிகாரப்பூர்வமாக பணமுறையை அங்கீகரித்துள்ள முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல் சால்வட்டார். இந்த நாடு எங்கே இருக்குன்னு மேப்பில் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோட தலைமையகம், அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? எல் சால்வட்டருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாடு இருக்குன்னு இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேர். உங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, தேர்ட் வந்து who occupied the first space in the அனாமியா முக் பாரத் இண்டெக்ஸ் 2020-2021? 2020-2021 ஆண்டிற்கான இரத்த சோகை இல்லாத பாரதத்திற்கான குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இன் இந்தியா, அதாவது இந்தியாவில், சரிங்களா? அனாமியானா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரத்த சோகை இல்லாத பாரதத்திற்கான குறியீடு. இமாச்சல் பிரதேசம் சார். இமாச்சல் பிரதேசமா? ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், which company tops the Fortune 500 list? Fortune 500 என்னும் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நிறுவனம் எது? வால்மார்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் வால்மார்ட். ஓகே, so next question, which state in India will set up the country's first international maritime service cluster? இந்தியாவின் முதலாவது சர்வதேச கடல்சார் சேவை தொகுப்பினை அமைக்க உள்ள மாநிலம் எது? குஜராத் சார். உத்தரப்பிரதேஷ். குஜராத். வெரி குட், குஜராத் சொன்னீங்க, வெரி குட். நெக்ஸ்ட், India's first village to vaccinate its adult population against COVID-19 is located at 18 வயதிற்கு மேலான அனைவருக்கும் COVID-19 தடுப்பு மருந்தினை வழங்கிய இந்தியாவின் முதல் கிராமமானது எங்கு அமைந்துள்ளது? ஸோ நெக்ஸ்ட் இயர் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ல போகும்போது எல்லாமே கொரோனா பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? அது ரிலேட்டட் சார் மகாராஷ்டிரா. ஏன் ராஜஸ்தான் மட்டும் சொல்ல மாட்டீங்க? அதே சொல்லிடலாமே. ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீர். ஓகே, நோட் பண்ணிங்க. ஜம்மு காஷ்மீர் சொன்னால வெரி குட், சூப்பர், சொல்லி கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்க. ஸோ கோவிட் தடுப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த கிராமத்தில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில், சரிங்களா? next question, who occupied the office of the president of UNGA for the first time at present? முதல் முறையாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது? ஜிம்பாப்வே. ஆன்சர் வந்து மால்தீவ்ஸ். வெரி குட் சார், யாரும் மால்தீவ்னு சொன்னீங்க, வெரி குட். நெக்ஸ்ட், who has bagged the number 1
ஸ்பாட் ஆன் டைம்ஸ் மோஸ்ட் டிசைரபிள் உமன் 2020 லிஸ்ட். 2020 ஆண்டின் 50 மிகவும் விருப்பத்தக்க மகளிர் பட்டியலில் முதலிடத்தை பெற்றவர் யார்? வித்யா பாலன். வித்யா பாலன். ரியா சக்ரபோர்த்தி சார். வெரி குட் மா. ரியா சக்ரபோர்த்தி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ரியா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து எந்த தொழில் சார்ந்து இருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? So next question, 9th question is, who is the first highest international goal scorer in football among the active players? கால்பந்து போட்டியில் சர்வதேச அளவில் அதிக கோல்கள் அடித்த நடப்பு வீரர்கள் எனும் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? சார் ரொனால்டோ சார். ரொனால்டோ இல்லைன்னா மெஸ்ஸி சார். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சார் கண்டிப்பா. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வெரி குட் மேம், கரெக்டா சொல்றீங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபேன் ஃபாலோயிங் இன் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸ். சரிங்களா? ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து இது பார்த்தீங்கன்னா கோல் அடிச்சது வந்து ரீசெண்ட் டைம்ல அவர் தான் ஹைல இருக்காரு. மெஸ்ஸி இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் உள்ளவங்க. சரிங்களா? ஸோ ரொனால்டோ வந்து கரெக்டாக நீங்கள் பிக் பண்ணணும். சரிங்களா? ஹூ ஹாஸ் டாப்ட் அஸ் த QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2022? 2020 ஆண்டிற்கான QS உலக பல்கலை தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள பல்கலைக்கழகம் எது? சாரி, ஆன்சர் வந்து இங்கே கொஸ்டின் 2022 வரணும், மாதிரி வந்துருச்சு. 2020 ஆண்டிற்கான QS உலக பல்கலை தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் வந்து மாசாசூசெட்ஸ் வெரி தொழில்நுட்ப கல்வி. வெரி குட், கரெக்டாக சொல்றீங்க. ஸோ மாசூடஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, இது எங்க இருக்கு? மாசாசூடஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா சார். ஓகே, நெக்ஸ்ட். அமெரிக்கா கரெக்டாங்க சார். நீங்க தான் சொல்லணும் கரெக்டானு. நான் டவுட் கிளியர் பண்றது கேட்டேங்க சார். நான் அமெரிக்கான்னு சொன்னேன், பட் அதுல வந்து நியூஸ் பார்த்தேன் அமெரிக்காவில் ஒரு இது கல்வி நிறுவனம்ட்டு. வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை பத்தி? அது மெடிக்கல் இது ஃபர்ஸ்ட்ல அமெரிக்காவில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதை கெஸ் பண்ணி நம்ம சொன்னேன் சார். கரெக்டா அந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது வந்து கேம்பிரிட்ஜ்னு ஒரு பிளேஸ் சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க சார். யுனைடெட் ஸ்டேட், அதாவது நிறைய மாநிலங்கள் இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா பல மாநிலங்களோட ஒன்றியம் தான். சரிங்களா? இப்போ ரீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்களே இந்தியாவே ஒரு ஒன்றிய அரசு, மத்திய அரசு, அது மாதிரி பல மாநிலங்களை சேர்ந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல கேம்பிரிட்ஜ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த ஏரியா இருக்கு. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்ல ஏர்ன் பண்ற ஒரு இன்ஸ்டியூட், மாசூட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, இதை பத்தி நீங்க நிறைய இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்க்கலாம். இதுல வந்து யாராரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இதுல இது பண்ணாங்க. இந்த கோல் ஃபன்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்கல்ல, அவர்லாம் வந்து இதோட இந்த காலேஜோட அலுமினி தான் அவர். சரிங்களா? கோல் ஃபன்னுங்கிறது யாருன்னா இந்த ஹாலிவுட் படத்தில் நிறைய படத்தை நடிச்சிருப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which country has recently witnessed the largest outbreak of sea snot in the world? Sea snot எனப்படும் ஒரு மிகப்பெரும் படலத்தை சமீபத்தில் உலகில் எந்த நாடு கண்டறிந்தது? சொல்லுங்க. இஸ்ரேல் சார். ஈரான் சார். சவுதி அரேபியா. ஆன்சர் வந்து துருக்கி. சரிங்களா? டர்க்கியில தான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் USA, which country exit from the open skies treaty? அமெரிக்காவை அடுத்து ஓப்பன் ஸ்கைஸ் என்ற ஒப்பந்தத்திலிருந்து விலகியுள்ள நாடு எது?
அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ஸ்கைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுல எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பு நாடுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இதுல வந்து ஆன்சர் வந்து என்ன? ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகே, next question. The operation wind in Tamil Nadu by the Tamil Nadu police was carried out for தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறையினால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் விண்ட் எனும் நடவடிக்கையானது எதற்காக தொடங்கப்பட்டது? குழந்தைங்க திருடு போறதையா, இல்ல குழந்தை தொழிலாளர் முறையா, இல்ல இல்லீகல் லெக்யூர் டைப்புகா, ட்ரக் டிராபிகிங், போதை மருந்து கடத்த தடுப்பதற்கா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன ஆபரேஷன் பண்ணாங்க, இன்னும் இந்தியா லெவல்ல என்னென்ன ஆபரேஷன் பண்ணாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, யாரு என்ன சொன்னீங்க? குழந்தைங்களா? போதை மருந்து கடத்தல். போதை மருந்து கடத்தல். போதை மருந்து கடத்தல். சட்டவிரோதமான மதுபான விற்பனை, அதான் ஆன்சர். ஓகே, இல்லிக் லிக்வர். ஓகே, 14. Justice A.K. Rajan committee in Tamil Nadu was appointed to deal the major issues. எந்த இஷ்யூக்காக வந்து ஏகே ராஜன் கமிட்டி வந்து குழு வந்து அமைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் நீதிபதி ஏகே ராஜன் குழுவானது எதற்காக நியமிக்கப்பட்டது? நீட் தேர்வு சார். சூப்பர், வெரி குட், கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். கரெக்ட் ஆன்சர், கரெக்ட், நீட் தான் கரெக்ட். ஸோ ஆபரேஷன் பனேகா வாஸ் டார்கெட்டட் ஆன் ஆபரேஷன் பாஞ்சியா எனும் நடவடிக்கையானது எதை மையப்படுத்தி தொடங்கப்பட்டது? டாடா ஐஸ் கடத்ததை பத்தியா, இல்லை இலிட்டிக் மெடிசின்ஸ் போதைப் பொருள் அந்த மருந்து விற்பனை பத்தியா, வேக்சின் சப்ளை பத்தியா, பீஸ் ஆக்டிவிட்டி பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் பத்தியா, எதை பத்தி? ஆப்ஷன் பி. போலியான மற்றும் சட்டவிரோதமான மருந்து விற்பனை சார். சார் நட்சத்திர ஆமை கடத்தல். இஸ்ரேல் மற்றும் போலியான மற்றும் சட்டவிரோதமான மருந்து விற்பனை. ஓகேங்களா? அப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் பாஞ்சியா, பனேகா, பாஞ்சியாங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. சட்டவிரோதமான மருந்து பாஞ்சியான உங்க இதெல்லாம் மருந்து, போதை மருந்துன்னு, அதாவது சட்டவிரோதமான மருந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 16. The Global Economical Prospects Report was released by உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையிலான வெளியிடும் அமைப்பு எது? ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் சார். வேர்ல்டு பேங்க் மேம், மாத்திக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க் தான் வந்து உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையான வெளியிடும் அமைப்பு. சரிங்களா? 17. ஒரு டவுட்டுங்க சார், வேர்ல்டு பேங்க் சார், வேர்ல்டு பேங்க் எங்க சார் இருக்கு? வேர்ல்டு பேங்க் எங்க இருக்குங்களா? வேர்ல்டு பேங்க் அமெரிக்கா, யுஎஸ்ஏ தானே சார்? இதுல வந்து நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வேர்ல்டு பேங்க் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து மட்டும் இல்லாம அவரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், பிரசிடென்ட் யாரு, ஃபவுண்டட் எப்போ, அந்த மாதிரி நிறைய நீங்க பார்க்கணும். சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட்ல வாஷிங்டன் ஒரு ஏரியா இருக்கு. சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ், இது யூஎஸ் இருக்குங்களா, அமெரிக்கா, அமெரிக்காவோட ஒரு வாஷிங்டன் ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல தான் வேர்ல்டு பேங்க் இருக்கு. அதோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட் மால்பாஸ் அப்படின்னு ஒருத்தர். சரிங்களா? இது எப்ப நிறுவனாங்கன்னா 1944 நிறுவனது. சரிங்களா? பிரிட்டன் வூட்ஸ்னு ஒருத்தர், நியூ ஹாம்ஸ்பயர் அந்த ஏரியால, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. சரிங்களா? 1944 நிறுவப்பட்டதுன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? வேர்ல்டு பேங்க் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வருங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, கீலிங் கர்வ் இண்டிகேட்ஸ், கீலிங் வளைவானது எதை குறிப்பிடப்படுகிறது? ஜியோகிராஃபி யார் படிச்சாலும் தெரிஞ்சு போயிரும் இப்போ நல்லா. சொல்லுங்க. ஓகே, சொல்லிடுவா. வெரி குட் மேம், கரெக்ட். அதான் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் அளவு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அட்மாஸ்பியரை வந்து வளிமண்டலமும் ஒரு கிளாஸ் எடுத்தோம். சரிங்களா? ஃபுல் கிளாஸ் அது வளிமண்டலத்தை பத்தி எடுத்தோம். அதுல வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் முடியும் போதும், அதாவது கீழ இருந்து புவியோட தரைப்பகுதி, அதாவது காஸ்ட் ஏரியா இருக்கும்ல, காஸ்ட் ஏரியால இருந்து மேல போக போக மேஜரா எத்தனை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் முடியும் போது ஒரு 1.5 மீட்டர்ல இருந்து அந்த வரைக்கும் ஒரு திக் லேயர் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி அதுல வந்து அந்த மாதிரி கீலிங் கர்வ்ஸ், நிறைய கர்வ்ஸ் மாதிரி ஒவ்வொரு லேயருக்கு வந்து அட்மாஸ்பியர்ல ஒவ்வொரு மண்டலத்துக்கும்
ஓகேங்களா? புற அடுக்கு, வெளி அடுக்கு, இடை அடுக்குன்னு சொல்றாங்கல்ல, எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு இது இருக்கும் முடியிற இடத்துல. அதெல்லாம் நீங்க நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சார் எவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கீங்க சார் இது வரையும்? நான் இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணேன். அப்படிங்களா? ஓகே மேம். நீங்க மேம் ஒரு இப்போ நீங்க ஆல்ரெடி இந்த அறம் குரூப்ல இருக்கீங்களா? ஏதாவது வாட்ஸ்அப் குரூப், ஏதாவது டெலிகிராம் குரூப் இருக்கீங்களா? இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணேன். சார் கொடுத்தாங்க அந்த லிங்க். நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எல்லா அந்த லிங்க் அந்த 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 மாதிரி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஆர்பி சார். டிஆர்பி மேம். டிஆர்பி ஹிஸ்டரின்னு ஒரு குரூப் இருக்கு மேம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க யூடியூப் பாருங்க மேம். யூடியூப்ல நம்ம சேனல் ஒன்று இருக்கு. ஓகே சார், அதனோட லிங்க் அனுப்புங்க சார், நான் பார்க்குறேன். அப்படிங்களா? நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிடுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு இந்த ஒரு நிமிஷம் அப்படியே சாட் பாக்ஸ்ல அனுப்புறேன் பாருங்க. இதுல யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைமா? இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் கூட. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா மேம், அறம் கல்வி மையம் சார்பா வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, டிஆர்பி எல்லாத்தையுமே கிளாஸ் போயிட்டு இருக்குங்களா. மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு ஷெட்யூல் இருக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிசிக்கு. சரிங்களா? மண்டே கிளாஸ் ஃபுல்லா நான் ஜியோகிராஃபி நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வசந்த் சார் எடுப்பாருங்க. அப்புறம் வந்து எக்கலாஜிக்கல் என்வரான்மெண்டல் ஸ்டெஃபி மேம் எடுப்பாங்க. அந்த மாதிரி வருஷம் நிறைய பேர் இருக்காங்க எடுக்கிற. ஹிஸ்ட்ரிக்கு வந்து பிருந்தா மேம் நிறைய எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி அப்புறம் சாமுண்டி சிறுமம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அவங்கவுங்க வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கும். நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. எல்லா கிளாஸுமே வந்து நம்ம வந்து இதுல அப்லோட் பண்ணிருக்க மாட்டோம். சரிங்களா? ஒரு சில கிளாஸ் மிஸ் ஆயிருக்கும். யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கீங்களா சார்? நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க எடுத்த எல்லா கிளாஸுமே வந்து நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஒரு சில ஓகே, கிளாஸஸ் மிஸ் சேனல் ஆயிருக்கும். நேம் இல்லனா லிங்க் நீங்க சென்ட் பண்ணுங்க சார், நான் பாத்துக்கறேன். சரிங்க மேம். நான் இந்த சைடுல அப்லோட் பண்றேன், சாட் பாக்ஸ்ல போடுறேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஏன்னா சில கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. அதாவது ரெக்கார்ட் பண்ணிக்க டைம் இருந்திருக்காது. சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பே பண்ணி எங்கேயும் நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பணம் கட்டி நீங்க கிளாஸ் பண்ண அவசியம் இல்லை. இங்கேயே நிறைய பேர் நல்லா உங்களுக்கு எடுக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதான் சேனல் லிங்க். இதுல நீங்க வந்து பாத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர்ற வீடியோஸ் பாருங்க. நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருக்கீங்களா சார் லிங்க்? இப்போ சைடுல சாட் பாக்ஸ்லயே போட்டுருக்கேன் மேம். வருந்துச்சா? தெரியுதுங்களா? யாருக்காவது வருதுங்களா? யாராவது சொல்லுங்க அவங்களுக்கு. ஓகே சார், வந்திருக்கு சார். அதை நீங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ அப்டேட் வரும். விஸ்வாசாட்ட பேசியிருப்பீங்க, அந்த லிங்க்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி, கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ கீழிக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கார்பன் இன் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் 18. டீயிங் பாக்டாய் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் அட் தெஹின் பட்காய் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? எந்த மாநிலத்துல? இந்தியால? அஸ்ஸாம் சார். அருணாச்சல பிரதேஷ். வெரி குட் சார். நச்சு நடிச்சீங்க. அஸ்ஸாம் அதான் கரெக்ட். அஸ்ஸாம் தான் கரெக்ட். நெக்ஸ்ட். For the world most livable cities in 2021, which one is the most livable city in 2021? 2021 ஆண்டின் உலகில் வாழ்வதற்கு மிகவும் ஏதுவான நகரங்கள் குறித்த அறிக்கையின்படி எந்த நகரம் செலக்ட் ஆயிருக்கு? ஆக்லாந்து சார். ஆக்லாந்து. யார் சார் உங்க பேர் என்ன? சின்னராஜ் சார். சின்னராஜ், நல்லா படிக்கிறீங்க. வெரி குட். நல்லா பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். வெரி குட் வெரி குட். நல்லா இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. குரூப்லயே அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. நீங்க படிச்சதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் பயன்படட்டும். சரிங்களா? ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட். ஆக்லாந்து தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் டிஸ்பென்சிங் ஃபெசிலிட்டி வில் பி செட் அப் அட். இந்தியாவில் முதலாவது ஹைட்ரஜன் வழங்கீட்டு வசதியானது எங்கு நிறுவப்பட உள்ளது? எந்த ஸ்டேட்ல சொல்லுங்க? கேரளான்னு நினைக்கிறேன் சார். குஜராத். நோட் பண்ணிக்கோங்க, குஜராத். ஓகே, ஸோ 21. Which state in India has the highest cross enrollment ratio in the higher education field? இந்தியாவில் உயர்கல்வி துறையில் அதிக அளவு மொத்த சேர்க்கை வீதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? கேரளா சார். சிக்கிம் மேம். சிக்கிம். அதாவது கல்வி அறிவுல முதலிட மாநிலம் வந்து கேரளா வந்து இந்தியா லெவல்ல. சரிங்களா? உயர்கல்வி துறையில வந்து அதிக அளவு மொத்த சேர்க்கை விகிதம் பாத்தீங்கன்னா சிக்கிம் தான் ஃபர்ஸ்ட். யாரு பாருங்க சவுண்டா இருக்கு, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. கார் சவுண்ட் மாதிரி கேக்குது. ஓகே, சோ சிக்கிம் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா?
மேம் இதுக்கு தான் நான் சொன்னேன் சார் சொன்னேன் HDI இண்டெக்ஸ் நீங்க நல்லா கிளியரா பார்த்துக்கணும். HDI இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ணிடுவீங்க. நான் வேணா HDI இண்டெக்ஸோட PDF உங்களுக்கு நான் இன்னைக்கு குரூப்ல போடுறேன், அதை ஃபுல்லா ஒரு தடவை ஃப்ரீயா இருக்க டைமே கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே. So next question, in terms of numbers, which state has the highest gross enrollment in the higher education field? உயர்கல்வித்துறையில் எண்ணிக்கை ரீதியான அதிக அளவு மொத்த சேர்க்கையினை கொண்டுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு சார். ஓகே, உத்தரப்பிரதேசம். நோட் பண்ணிக்கோங்க. அதிக அளவு மொத்த சேர்க்கை கொண்டுள்ள மாநிலம் உயர்கல்வித்துறையில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the headquarters of the South Central Railway, SCR, South Central Railway is செகந்திராபாத் சார். சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். செகந்திராபாத் தான் கரெக்ட். ஓகேங்களா? செகந்திராபாத். இப்போ வந்து நீங்க ரயில்வே பத்தி படிக்கும்போது எத்தனை மண்டலங்களா பிரிச்சிருக்கீங்க? வெரி குட் மேம். ஸோ 18 மண்டலம் இருக்கு. 18 மண்டலத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லைன்னா அவரோட அமைப்பிடம், அது எதை பெருசா எது வந்து லாங்கஸ்ட் ரயில்வே, எது ஷார்டஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு ரயில்வேங்கிறத படிக்கும்போது நீங்க அதோட எல்லா இதையும் நீங்க படிச்சிடணும். ஓகேங்களா? அதோட வழித்தடம், நீளமானது எது, நீளம் கம்மியானது எது, ஹையஸ்ட் ஒன்று, அப்புறம் எது பழமையானது, எது ரீசெண்டா உருவாக்குனது, எங்க வந்து ஒய்ஃபை வசதி ஃபர்ஸ்ட் வச்சாங்க, CCTV கேமரா இங்க ஃபர்ஸ்ட் இன்வால்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் வரும். அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ரயில்வே பத்தி படிக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த கொஸ்டின் வந்துடும் ரயில்வே பத்தி. ஓகே. செகண்ட், which one becomes the first state in India use the EIDS? இந்தியாவில் மின்னணு அடையாள அட்டையை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது? ஆன்சர் சொல்லுவா? பஞ்சாப். நோட் பண்ணிக்கோங்க, பஞ்சாப். ஓகே. So next question, which state in India has the highest enrollment of students in the universities? இந்தியாவில் பல்கலைக்கழகங்களில் அதிக அளவு மாணவர் சேர்க்கை மாநிலம் எது? மகாராஷ்டிரா. தமிழ்நாடு சார். மகாராஷ்டிரா மேம், மகாராஷ்டிரா. அதாவது வந்து கல்லூரிகள், அதாவது காலேஜஸ் வேற, யூனிவர்சிட்டிஸ் வேற. நம்ம கிட்ட யூனிவர்சிட்டிஸ் கம்மி. தமிழ்நாடு சார். மகாராஷ்டிரால வந்து யூனிவர்சிட்டிஸ் அதிகம். புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல சேர்றது வந்து தமிழ்நாடு வேணா அதிகமா இருக்கலாம், யூனிவர்சிட்டியில சேர்றது வந்து அதிகம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ வந்து தேர்ட் பேஸ் முடிச்சோம். இது வரைக்கும் வந்து 75 கொஸ்டின் பார்த்தோம், அதை விட்டுருங்க. இப்போ கடைசியா வந்து ஒரு 25 கொஸ்டின் பார்த்தோம். அதுல வந்து உங்க ஸ்கோர் என்ன சொல்லுங்க? எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? நோட் பண்ணிருக்கீங்களா? 16 சார். ஓகே மேம், ஓகே, பரவாயில்ல. வெரி குட், வெரி குட், நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது எடுக்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கடைசியா ஃபோர்த் ஃபேஸ் போயிடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் 75 கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஓகே. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இன்னும் நான் வந்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல நான் ட்ரை பண்றேன். அப்போ இது பண்றேன். சரிங்களா? டிஎன்பிசிக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப போதுமானது. யூபிஎஸ்சிக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது வந்து நம்ம இன்னும் ஒரு வீக்ல அதை நம்ம பிளான் பண்றோம். சரிங்களா? ஓகே. ஓகே, கமிங் டு இது வந்து ஃபோர்த் செஷன். இதை வந்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஆன்சர்ஸை நீங்க நோட் பண்ணிக்கலாம் உங்க டைரியோ ஒரு நோட்லயோ. ஓகே. when மேட்டூர் டேம் இஸ் நார்மலி ஓபன் ஃபார் த குறுவை கல்டிவேஷன்? குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில இருந்து பொதுவாக எப்போது நீர் திறக்கப்படும்? எப்போ திறந்து விடுவாங்க அவங்க குறுவை சாகுபடிக்காக? கேட்கிறேன். ஜூன் 12. ஓகே. ஜூன் 12. சாரி, இதுல தமிழ்ல மாறி வந்துருச்சு. ஜூன் 12 தான் கரெக்ட். சரிங்களா? ஜூன் 12 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், which state of India tops in the terms of area under organic cultivation? இந்தியாவில் இயற்கை வேளாண்மையில் பரப்பளவில் கேட்கிறேன், குவாண்டிட்டி கேட்கல, பரப்பளவில் வேளாண்மையில் பரப்பளவில் முதலிடத்தில் மாநிலம் எது? மத்திய பிரதேசம் சார். மத்திய பிரதேசம். ஏன்னா மத்திய பிரதேசம் நார்மலாவே தெரியும் பெரிய மாநிலம். சரிங்களா? அப்போ வந்து அவங்க வந்து இயற்கை வேளாண்மையில அதிகமான இடத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
அப்ப அதே மாதிரி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இயற்கை வேளாண்மை பத்தி ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதுல வந்து எந்த மாநிலம், இந்திய லெவல்ல எந்த மாநிலம் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதிகமான இடங்களை யார் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. தேர்ட் கொஸ்டின்ஸ். இந்தியா ஈக்குவல்ஸ் with which the following country as the fourth largest forex reserve holder worldwide. உலகளவில் அதிக அந்நிய செலவாணி இருப்பினை வைத்துள்ள வகையான 4வது இடத்தில் உள்ள எந்த நாட்டிற்கு இணையாக இந்தியா உள்ளது? உலகளவில் அதிக அந்நிய செலவாணி இருப்பினை வைத்துள்ள வகையில் 4வது இடத்தில் உள்ள எந்த நாட்டிற்கு இணையாக இந்தியா உள்ளது? அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 யார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சீனா தான் சார். ஓகே. ரஷ்யா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? Okay. Fourth question. Which year has been declared the International Year of the Elimination of Child Labor by the UN General Assembly? ஐக்கிய நாடுகள் பொது சபையானது எந்த ஆண்டினை குழந்தை தொழிலை ஒழிப்பதற்கான சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? 2020 சார். 2021. இந்த வருஷம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் 5. ரெபக்கா கிரின்ஸ்பான். சரிங்களா? ரெபக்கா கிரின்ஸ்பான் வாஸ் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் இன் விச் ஆர்கனைசேஷன்? அந்த மாதிரி ரெபக்கா கிரின்ஸ்பான் என்பவர் எந்த அமைப்பின் பொதுச் செயலராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார்? உலக வர்த்தக அமைப்பு சார். ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மாநாடு. இந்த உலக வர்த்தகம் ஐக்கிய வர்த்தகத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை நீங்க உங்க எக்கனாமிக் கிளாஸ் நீங்க படிக்கும்போது ரொம்ப கிளியரா படிச்சுக்கணும் மேம். நிறைய வந்து குழப்பி விடுறது இதுதான், அந்த உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் டிஃபரெண்ட், யுனைடெட் நேஷன் ஆஃப் ட்ரேட் டெவலப்மெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சரிங்களா? UNCTAD போட்டிருக்கோம்ல, அதுக்கும் WTOங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதை நீங்க தெளிவா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து புலிட்சர் பிரைஸ் இஸ் கிவன் ஆனுவலி வித்தின். புலிட்சர் பரிசானது ஆண்டுதோறும் எந்த நாட்டிற்குள்ளாகவே வழங்கப்படுகிறது? நார்வே சார். ஐக்கிய ராஜ்யம். USA, அமெரிக்கா. சரிங்களா? Who is also said to build the world longest undersea cable? உலகின் மிக நீளமான கடலடி கம்பி வடத்தினை உருவாக்க தயாராக உள்ள அமைப்பு எது? உலகின் மிக நீளமான கடலடி கம்பி வடம். மைக்ரோசாஃப்ட். கூகுள். வெரி குட். கூகுள் சொன்னாங்க. கரெக்ட். வெரி குட். கூகுள். நெக்ஸ்ட். ஆபரேஷன் ஒலிவியா aims to protect. ஆபரேஷன் ஒலிவியா என்பது எதை பாதுகாப்பதாக நோக்கமாக கொண்டுள்ளது? வங்காள புலி, ஆசிய சிங்கம், ஆசிய யானைகள். வெரி குட். சூப்பர். கரெக்டா சொல்றீங்க. வெரி குட். So next 9th questions. Which bank has been named by Forbes in the Operation Olivia aims to protect olive ridley turtles? ஆலிவ் ரெட்லி ஆமைகளை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ஆபரேஷன் ஒலிவியாங்கிறது மெயின் எய்மா கொண்டிருக்காங்க. சரிங்களா? Question 9. Which bank has been named by Forbes in the list of world best banks 2021? Forbes ஒரு பத்திரிகை இருக்குங்க, தெரியுங்களா? அது எப்போ உருவாக்குனாங்க, அதோட தலைமையகம் எங்க இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டிபிஎஸ் வங்கி சார். டிபிஎஸ் வங்கி. அப்படிங்களா? ஓகே, பாத்துறேன். டிபிஎஸ் வங்கி இல்ல டிபிஎஸ் வங்கி தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட். Who will launch the world first wooden satellite in the Earth orbits? உலகில் முதலாவது மரத்தாலான செயற்கைக்கோளை புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அதை விண்ணில் செலுத்தியுள்ள நிறுவனம் எது? எந்த நாடுன்னு கேட்கல, எந்த நிறுவனம்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எப்பவுமே ரொம்ப புரிச்சுக்கணும். சரிங்களா? ஜப்பான் விண்வெளி நிறுவனம் சார். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ESA. Which one is also known as Roland Garros? கீழே இருக்கிற எதையோ ஒன்ன வந்து என்ன சொல்றாங்கன்னா ரோலண்ட் கேரஸ்ன்னு சொல்றாங்க. அது எதுன்னு கேக்குறாங்க. சோ எதா இருக்கும்?
அமெரிக்கன் ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், விம்பிள்டன், பிரெஞ்சு ஓப்பன். விம்பிள்டன். பிரெஞ்சு ஓப்பன் தான் வந்து ரோலன் கேரோஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? ரோலன் கரோஸ். ஓகே ஓகே. 12th போயிடலாம். Which political party of the India has topped in the list of individual and corporate donations? பாரதிய ஜனதா கட்சி சார். சூப்பர் சூப்பர். தனிநபர் மற்றும் பெருநிறுவன நன்கொடை பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள அரசியல் கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி. அவங்களுக்கு தான் வந்து நிறைய லெவல்ல வந்து டொனேஷன் கிடைக்குது. ஓகே. Who has launched the new initiative report it don't share it? Report it don't share it என்னும் முன்னெடுப்பை தொடங்கிய நிறுவனம் எது? ட்விட்டரா, வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா? வாட்ஸ்அப் சார். ஓகே. பாத்துடலாம். இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் என்ன சொல்லிருக்காங்க? ரிப்போர்ட் இட் டோன்ட் ஷேர் இட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட். ராஜபர்பா ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் அட் விச் ஸ்டேட்? ராஜபர்பா திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? மகாராஷ்டிரா சார். மகாராஷ்டிரா. சார் ஜார்க்கண்ட். ஒடிஷா. இது 6th இருந்தே அப்படியே வரிசையா உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சதுதான். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பாக ஒரு கலை இருக்கும். ஓவியம் இருக்கும், இல்லைன்னா டான்ஸ் இருக்கும், சம்திங் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். அது எல்லாமே நீங்க பாத்துக்கணும். ஓகே. So, which bank has signed a loan agreement with the Indian government? சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர். இந்திய அரசுடன் சென்னை கன்னியாகுமரி தொழிற்சாலை பெருவழி பாதைகளை கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள வங்கி எது? ஆசிய மேம்பாட்டு வங்கி சார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. சூப்பர் சூப்பர். ஆசிய மேம்பாட்டு வங்கி தான் கரெக்ட். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏடிபி. ஓகே. 16th. இது வந்து கூற்று மாதிரி உள்ள கொஸ்டின். சரிங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியாவில் அயல்நாட்டு மாணாக்கர்கள் அதிக அளவு மாணாக்கர்கள் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் ஆவார். சரிங்களா? அவர் மாநிலங்கள் அளவில் கர்நாடகாவில் அதிக அளவு அயல்நாட்டு மாணாக்கர் உள்ளனர். லாஸ்ட் கொஸ்டின்ல நிறைய பேர் கர்நாடகான்னு சொன்னீங்க. அது காரணம் இதான் நினைக்கிறேன். கொஸ்டினை மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. பாத்தீங்களா? இந்தியாவில் உள்ள அயல்நாட்டு மாணவர்கள் அதிக அளவு மாணவர்கள் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். சரிங்களா? 2வது கூற்று என்னன்னா மாநிலங்கள் அளவில் கர்நாடகால தான் அதிக அளவு அயல்நாட்டு மாணவர்கள் உள்ளார்கள் அப்படின்னு இருக்கு. இதுல எது கரெக்ட்? ஒண்ணு மட்டும் சார். அப்படிங்களா? இல்ல மேம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. both are correct. ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட். which country tapped in the sustainable development report? நிலையான மேம்பாட்டு அறிக்கையில் முதலிடத்துள்ள நாடு எது? யூனிட் 9ல வருமே, ஹஜ்ரி இண்டெக்ஸ்ல. டென்மார்க் சார். ஸ்வீடன் சார். ஃபின்லாண்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. Jalgan banana is the GI certificate agriculture produce from which state? புவிசார் குறியீடு பெற்ற ஜால்கான் வாழைப்பழ பழமானது எந்த மாநிலத்தில் விளைச்சல் செய்யப்படுகிறது? மத்திய பிரதேசம் சார். மணிப்பூருங்க சார். மணிப்பூர். மேம் மகாராஷ்டிரா. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. The third largest diamond was recently discovered at உலகில் 3வது மிகப்பெரிய வைரமானது எங்கு கண்டறியப்பட்டது? சார் கென்யா சார். போஸ்ட்வானா. நான் நினைச்சேன் நீங்க கென்யா தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி. கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டுமே வந்து வைரங்கள் வந்து அதிகமாக உள்ள நாடுகள் சேர்ந்தது. அதுல வந்து ஆனா போஸ்ட்வானா வந்து பெரிய சைஸ். சரிங்களா? அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை விட வந்து தேர்டு வந்து பாத்தீங்கன்னா போஸ்வானா கண்ட்ரில தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஜூன் 10 இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் கண்ட்ரி?
ஜூன் 10th எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது? ஒரு இந்த மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து எந்த நாட்டுல கொண்டாடுறாங்க? ஜூன் 10th. பிரேசில். சார் ஜூன் 10th வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்கால இது பண்றாங்க. சரிங்களா? ஓகே. 21. Which country remains the most peaceful country in the world as per the recent report? சமீபத்திய அறிக்கையின்படி மிகவும் உலகில் அமைதியாக நாடாக திகழ்ந்து வரும் நாடு எது? சார் சுவிட்சர்லாந்து சார். சைலண்டா இருக்கிறது, அமைதியான நாடு. ஐஸ்லாந்து. ஃபின்லாந்து. நார்வே சார். நார்வேங்களா? நார்வே, ஸ்வீடன். ஆன்சர் வந்து ஐஸ்லாந்து. அதாவது ஸ்வீடன் நார்வே முன்னாடி இருந்தது. சரிங்களா? 2020க்கு முன்னாடி இருந்ததுதான் இந்த நாடுகள்லாம். இப்ப வந்து மாறி இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் எப்பவுமே ரீட் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். ரீசெண்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, சமீபத்திய அறிக்கையின்படி, அப்படின்னா ஐஸ்லாந்து வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 22. வேர்ல்டு காம்படிட்டிவ்ஸ் இண்டெக்ஸ் வாஸ் டாப்டு பை. உலக போட்டி தன்மை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து WCI என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இதுல எது வந்து முதலிடத்துல இருக்குது? இந்த நாடு வந்து முதலிடத்துல இருக்கு? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. கரெக்ட், சுவிட்சர்லாந்து தான் கரெக்ட். ஓகே. WCI நோட் பண்ணி வச்சுட்டு இதோட டீடைலும் போடுங்க பக்கத்துல உங்க நோட்ல. டீடைலும் போட்டு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட பெனிஃபிட் என்ன, இந்த மாதிரி ரீசன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். ஓகே. கொஸ்டின் அப்படியே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போற பக்கத்துல அதுல இருந்து நீங்க வேற கொஸ்டின் எதிர்பார்க்கப்படலாம். எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைரக்டா இந்த மாதிரி ஒரே இதுலதான் இருக்கணும் அவசியமே இல்லை, மாறி மாறி இருக்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has the largest amount of deposit in the banks of Switzerland as per the recent data? சமீபத்திய தரவுகளின்படி சுவிஸ் வங்கியில் அதிக அளவு பண இருப்பு வைத்துள்ள நாடு எது? இந்தியா சார். இந்தியா தான் சார். ஐக்கிய ராஜ்யம். யுனைடெட் கிங்டம். இந்தியா வந்து வச்சிருந்தது வந்து 2019ல. சரிங்களா? அந்த ஏரால அந்த அதுக்கு 2-3 வருஷத்துக்கு அந்த இதுலதான் நிறைய இருந்ததா சொல்லியிருந்தாங்க. மோடி கூட நான் நிறைய கொண்டு வர போறேன், பிளாக் பண்ணி அது இது நிறைய பேசிட்டு இருந்தோம். அது வந்து முன்னாடி, இப்ப கிடையாது. சரிங்களா? சமீபத்திய தரவுகளின்படி பார்க்கும்போது ரீசெண்ட் ரிப்போர்ட்ல வந்து இவங்க தான், ஐக்கிய ராஜ்யம், யுனைடெட் கிங்டம் தான், UK தான் வச்சிருக்காங்க அதிகமா. ஓகே. நெக்ஸ்ட். விச் கண்ட்ரி ஹோஸ் த லார்ஜஸ்ட் ரெஃப்யூஜ் பாப்புலேஷன் வேர்ல்டு வைடு? உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான அகதிகளை கொண்டுள்ள நாடு இது? ஜெர்மனி. டக்குன்னு சைனான்னு வேற ஏதாவது நினைச்சிடக்கூடாது, எதுவும் நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? ரெஃப்யூஜ் பாப்புலேஷன் போட்டிருக்காங்க. துருக்கி. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா இன்னொரு நியூஸ் வந்துச்சு, தமிழ்நாடு லெவல்ல வந்து ரெஃப்யூஜ் வந்து ரெஃப்யூஜ் அந்த மாதிரி கேரளால இருந்து, இது சாரி ஸ்ரீலங்கால வந்த நம்ம அகதிகளுக்கு வந்து சிறப்பு ஏற்பாடு பண்ண போறோம், அவங்களுக்கு வந்து நிறைய வந்து தொழில் வளர்ச்சிக்கு பண்ண போறோம், அந்த மாதிரி நிறைய வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு லெவலில் கேட்கும்போது அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட். த prestigious Central European University CUU Open Society Prize was recently awarded to whom? மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தின் மதிப்புமிக்க ஓபன் சொசைட்டி என்ற விருதானது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஹர்ஷ்வர்தன். KK சைலஜா. ஓகே. சார் டிஸ்ப்ளே தெரியல. இப்ப தெரியுதுங்களா? இல்ல சார். KK சைலஜா மேம், நோட் பண்ணிக்கோங்க. KK சைலஜா. ஓகே சார். ஓகே. சோ இப்போ வந்து இது வந்து 4th ஃபேஸ். சரிங்களா? இதோட 100 क्वेश्चन கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? இதுல இப்போ 4th ஃபேஸ்ல வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? யாராவது ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் டிஜிட் இருந்தாலும் என்ன, 2 டிஜிட் இருந்தா கூட என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லலாம், நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். 9 only sir. பரவாயில்ல மேம். வெரி குட், வெரி குட், சூப்பர். இன்சி எடுத்து சொன்னதே பெரிய விஷயம் தான். யாழ்னி யாழு வந்து 8 சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இன்னும் வந்து நீங்க டீப்பா படிக்கணும். ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம 100 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். அந்த क्वेश्चन போடுவீங்களாங்க சார்?
குரூப்ல நாங்க கிளாஸ் முடிச்சு நான் கண்டிப்பா போடுறேன் மேம். தேங்க்யூ சார் இதை பிடிஎஃப் குரூப்ல அனுப்புவீங்களா சார்? இப்பதான் மேம் சொன்னேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார்.